வணக்கம். வீடு, வீட்டில் உள்ள அறைகள், வீட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் சில வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி சொல்றதுங்கிறத இன்றைய பதிவுல பார்க்கலாம். முதல்ல டைப் ஆஃப் வீடுகளை பார்க்கலாம். குடிசை, ஜோபடி, வீடு, கிரகு, மக்கான், கர் மாதிரி டிஃப்ரெண்டா சொல்லலாம். சைஸை பொறுத்து நம்ம கிரகு, மக்கான், கர் அப்படிங்கிறத சொல்லலாம். அரண்மனை, மகள். வெறும் கட்டிடமா இருக்கு, ஒரு பொதுவான கட்டிடம், பொதுவான இடத்துல இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அப்படின்னா பவன், இமாரத். வில்லா டைப்ல இருக்கக்கூடிய வீடு, வில்லா. வீட்டினுடைய முகப்பு பகுதியை முக்கோடா, கூரை, ரூஃப், சத்து. இது வீட்டின் உள்பகுதியில் இருக்கக்கூடிய சீலிங், கூரைய சாத்து, சாத்து. இது சத்து, கூரை, ரூஃப், சத்து, சீலிங், சாத்து, சாத்து. சுவர், தீவார், மாடம், டெரஸ், டெரஸும் சத்து தான். கூரை, டெரஸ் ரெண்டுக்குமே, ரூஃபு, டெரஸ், மாடிக்குமே சத்து தான் சொல்லுவோம். தளம், பர்ஸ், தளம், பர்ஸ். அதே நிலம் அப்படின்னா தரைத்தளம், நிலம் அப்படிங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் அப்படிங்கிறதுக்கு மைதான், ஜமீன் அதெல்லாம் சொல்லுவோம். படிக்கட்டு, சீடி. முற்றம், ஆங்கன், தோட்டம், பகிச்சா. இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய அறைகள், சமையலறை, ரசோயி, படுக்கை அறை, சயனாகர், शयना घर और शयन कक्ष, वालरे लिविंग रूम, बैठक कक्ष, बाथरूम, बाथरूम ने சொல்லலாம், அல்லது स्नान घर, स्टडी रूम, படிக்கும் அறை, अध्ययन कक्ष, சாப்பாட்டு அறை, भोजन कक्ष, बालकनी, बारजा और सज्जा, बारजा और सज्जा, கழிப்பறை, शौचालय, கழிப்பறை, शौचालय. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் சில: மேஜை, மேஜ், நாற்காலி, குர்சி, அல்மாரி, அல்மாரி, பீரோ, தராஜ், பீரோ, தராஜ், பரன், செல்ஃப்ங்கிறதுக்கு தராஜ். படிக்கட்டு நம்ம முன்னே பார்த்தோம், இது படிக்கட்டுகள். சிடி, யாங், சோஃபா, சோஃபா, நாற்காலி, ஸ்டூலுக்கு சௌக்கி, இது நாற்காலிக்கு குர்சி. ஆர்ம்ஸ் ஹேண்டிங்கோட இருந்துச்சுன்னா அது சேரு, அதுக்கு குர்சி. வெறும் உட்கார பகுதி மட்டும் இருக்குன்னா அதுக்கு ஸ்டூலு, சவுக்கி. கதவு, தர்வாஜா, ஜன்னல், கிடுக்கி, பூட்டு, தாளா, சாவி, சாபி. திரைச்சீலை, பர்தா, படுக்கை, பிஸ்தர், பாய், சட்டாயி, தக்கியா, தலையணை, போர்வை, கம்பல், மெத்தை, கதா, மெத்தை, கதா. இப்ப இது சம்பந்தமா இதையெல்லாம் வச்சு ஒரு சில வாக்கியங்களை எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாலறையில் உள்ள சோபாவில் உட்கார்ந்திருக்கிறேன். மை लिविंग रूम में सोफा पर बैठा हूँ. बैठक रूम में सोफा पर बैठा हूँ. இது பெண்ணா இருந்துச்சுன்னா பைட்டி, பாயா இருந்துச்சுன்னா பைட்டா, கேலா இருந்தா பைட்டி. அடுத்த ஒரு சென்டென்ஸ், மை लिविंग रूम में सोफा पर आराम कर रहा हूँ. आई एम टेक रेस्ट, रिलैक्सिंग. मैं बैठक रूम में सोफे पर आप आराम कर रहा हूँ. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அப்படிங்கும்போது मैं बहुत दिन के बाद सोफा पर आराम कर रहा हूँ. मैं बहुत दिन के बाद सोफा पर आराम कर रहा हूँ. I will meet you at the library in 2 hours. I will meet you at the library in 2 hours. मैं 2 घंटे में पुस्तकालय में आपसे मिलूंगा. मैं 2 घंटे में मिलूंगा. I will meet you in 2 hours. I will meet you in 2 hours. मैं 2 घंटे में मिलूंगा, फिर मिलूंगा. I will meet later. I will meet you at 3 o'clock. मैं 3 बजे आपसे मिलूंगा. मैं मिलूंगा, फिर मिलूंगा. Later. I will meet later. फिर मिलूंगा. The movie starts at 7:30 p.m. फिल्म रात 7:30 बजे शुरू होती है. फिल्म रात 7:30 7:30 बजे शुरू होती है. The movie starts at 7:30 p.m. in 3 hours. In 3 hours, 2 घंटे के बाद. 2 घंटे के बाद. फिल्म 3 घंटे में रात 7:30 बजे शुरू होती है. The 2 hours movie starts at 7:30 p.m. in 3 hours. 2 மணி நேரத்து மூவி 7:30 மணிக்கு, 3 மணி நேரம் கழிச்சு 7:30 மணிக்கு தொடங்க போகுது.
2 घंटे की फिल्म 3 घंटे में रात 7:30 शुरू होती है। 7:30 7:30 10:30 10:30 8:30 8:30 6:30 6:30 I will be ready in 15 minutes. मैं 15 मिनट में तैयार हो जाऊंगा। मैं तैयार हो जाऊंगा। मैं 15 मिनट में तैयार हो जाऊंगा। I am going to the market in the afternoon. मैं दोपहर बाजार जा रहा हूँ। मैं दोपहर को बाजार जा रहा हूँ। ये மைம்ங்கிறது பெண்ணா இருந்துச்சுன்னா जा रही हूँ जा रही हूँ। I will finish my work in 2 hours. मैं 2 घंटे में काम खत्म कर दूंगा। I will be there in few minutes. मैं कुछ ही मिनट में वहाँ पहुँच जाऊंगा। मैं कुछ ही मिनट में वहाँ पहुँच जाऊंगा। I'm going on the vacation. On vacation in 2 weeks. मैं 2 हफ्ते में छुट्टी पर जा रहा हूँ। मैं 2 घंटे में पुस्तकालय में आपसे मिलूंगा। Meet you in our library in 2 hours. I'm cooking a dinner in the kitchen. நம்ம பார்த்த சமையலறை வாக்கியத்துல சொல்றேன்। मैं रसोई में खाना बना रहा हूँ। இது பெண்ணா இருந்துச்சுன்னா रही हूँ। मैं रसोई में खाना बना रहा हूँ। She is cleaning the bathroom. बाथरूमங்கிறதுக்கு she is cleaning the bathroom. वह स्नान कर இல்ல बाथरूम சொல்லிக்கலாம்। साफ कर means clean பண்றது। रखी हूँ वह அவள் அதனால रखी போட்டிருக்கு। இது அவனா இருந்துச்சுன்னா रखा। वह स्नान कर साफ कर रखा है। I'm washing the dishes in the sink. सिंक ன்னு சொல்லலாம்। मैं सिंक में बर्तन धो रहा हूँ। धोना वाश பண்றது। धो இதே धो அது வேறதா இது வேறதா। அது धो இது धो। He is sweeping the floor. He is sweeping the floor. वह फर्श झाड़ रहा है। वह फर्श झाड़ रहा है। फर्श இந்த பாக்கெட்ல மணி பர்ஸ் கிடையாது। இது फर्शனா फ्लोर। वह फर्श झाड़ रहा है। झाड़ना means sweeping. Dust धूल पोंछना means dusting. So धूल means dust. मैं फर्नीचर पर धूल पोंछ रहा हूँ और रही हूँ। पर my dad is mowing the lawn. मेरा पिताजी lawn काट रहा है। दूरवा means lawn புல்வெளியை दूरवा சொல்லுவோம்। வெட்டுறதுக்கு காட்டு। मेरा पिताजी दूरवा काट रहे हैं। मेरा पिताजी दूरवा काट रहे हैं। They are painting the walls white. ये दीवार को सफेद रंग कर रहे हैं। ये दीवार को सफेद रंग कर रहे हैं। Reaper. The plumber is repairing the leaky pipes. Plumber leaky पाइप की मरम्मत कर रहा है। प्लम्बर leaky पाइप की मरम्मत कर रहा है। We are moving into a new house next week. We are moving into a new house next week. हम अगले हफ्ते एक नए घर में जा रहे हैं। हम अगले हफ्ते एक नए घर में जा रहे हैं। डेकोरेट उसे अपने कमरे को फूलों से सजाना पसंद है। फूलों से सजाना मीन्स डेकोरेट। He is sleeping in the bedroom. वह बेडरूम में सो रहा है। वह बेडरूम में सो रहा है। अपने not necessary sentence। वह बेडरूम में सो रहा है। I am working from home today. मैं आज घर से काम कर रहा हूँ। घर से काम कर रहा हूँ। करना means do. I am sleeping in my bedroom. मैं बेडरूम में सो रहा हूँ। I am studying in my study room. मैं अध्ययन कक्ष में पढ़ाई कर रहा हूँ। I am watching TV. मैं टीवी देख रहा हूँ।
मैं टीवी देख रहा हूँ. I'm reading book. मैं किताब पढ़ रहा हूँ. मैं बेडरूम में किताब पढ़ रहा हूँ. मैं बेडरूम में किताब पढ़ रहा हूँ. मैं रसोई में नाश्ता कर रहा हूँ. मैं रसोई में नाश्ता कर रहा हूँ. I'm eating breakfast in the kitchen. I'm taking a shower in the bathroom. मैं बाथरूम में नहा रहा हूँ. नहा means bathing or showering. नहा. I'm washing the dishes in the kitchen. मैं रसोई में बर्तन धुला रहा हूँ. बर्तन धुला रहा हूँ. देखिए ना रुचना रही हूँ. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.